இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்த அப்போஸ்தலனாகிய யோவான். அப்போஸ்தலனாகிய யோவான் அவர்கள் இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்தார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்திலே இந்த சம்பவங்களை முத்திரை போட வேண்டாம் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஏனென்றால் இதை அனைத்தையும் வெளியரங்கமாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இனி இந்த பூமியிலே சம்பவிக்க வேண்டிய காரியங்கள், இந்த பூமியிலே நடைபெறவிருக்கின்ற சம்பவங்கள் எல்லாவற்றையும், அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, உபத்திரவ காலங்கள், இன்னும் 1000 வருட அரசாட்சி, எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று அநேக காரியங்கள் இனி வரக்கூடிய நாட்களிலே சம்பவிக்க இருக்கிறது. அவை எல்லாவற்றையும் மொத்தத்தையும் பரிசுத்த யோவானுக்கு இயேசுவானவர் வெளிப்படுத்தினார். முத்திரை போட வேண்டாம் என்று சொன்னார். எழுதப்பட்டவைகள் அனைத்தும் இன்று வெளியரங்கமாக எல்லாரிடத்திலும் எல்லா மக்களுக்கும் சென்று கொண்டிருக்கிறது. ஆயத்தமுள்ளவர்கள் புதிய எருசலேம் நகரத்திலே பிரவேசிப்பார்கள். தேவனோடு கூட என்றென்றைக்கும் நித்திய காலமாய் அரசாட்சி செய்வார்கள். அதற்கு இயேசுவின் சிஷ்யனை போல, இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சிஷ்யன் யோவானை போல அவருக்கு அன்பாய் இருந்து அவருடைய மார்பிலே நாம் சாய்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய மார்பிலே சாய்ந்திருக்கக்கூடிய அளவுக்கு நம்மிடத்திலே பரிசுத்தம் காணப்படுகின்ற பொழுது மொத்தத்தையும் காண்பிக்க வல்லவர் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வல்லமையினால், அவருடைய கிருபையினால், அவருடைய இரக்கத்தினால், அவருடைய அன்பினால் பரிசுத்த யோவானுக்கு மொத்தத்தையும் எல்லாவற்றையும், பரலோகத்தின் ரகசியங்கள், மனிதர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும், இனி மனிதர்களுக்கு சம்பவிக்க வேண்டியவைகள், நாடுகளுக்கு சம்பவிக்க வேண்டியவைகள், மொத்த மனுக்குலத்திற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை எல்லாவற்றையும் பரிசுத்த யோவானுக்கு அவர் வெளிப்படுத்தினார். சிறைச்சாலையில் இருந்த யோவான் கலங்காதபடிக்கு, தெரியாதபடிக்கு, பயப்படாதபடிக்கு அவரோடு கூட இருந்து இயேசுவானவர் 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிற்கிறவர், நிலையங்கி தடுத்திருக்கிறவர், அக்னி போன்ற கண்களையும் உலைக்காலத்திலே காய்ந்த பிரகாசமான பாதங்களையும் உடையவர், எல்லாவற்றையும் அவருக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். அவருடைய கருணையின் முகம், அவருடைய அன்பான முகம் இயேசுவுக்கு அன்பான சீசனுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினது. அதோடு கூட எல்லாவற்றையும் அவர் நமக்கு அறிவிக்கும்படிக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய அன்பிலே நாம் வளர்கின்ற பொழுது அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.